இப்போ நம்ம முள்ளங்கி பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 5 இல்லைனா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். 7 பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி 2 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். முள்ளங்கி வந்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கழுவி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துடலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே கழுவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். குக் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1/2 கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம்.
ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு வச்சுருந்தோம் அந்த கூட்டு கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான முள்ளங்கி பருப்பு கூட்டு ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.